ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். டின்னருக்கோ லஞ்சுக்கோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது உங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு, பிள்ளைகளோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பர் ரெசிபி. ஒரு மினி பன்னீர் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பன்னீரை ஒரு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் நல்லா இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. பெருசு பெருசாக இருந்தால் உடைஞ்சிடும் சப்பாத்தி. நல்லா கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பச்சையாகவே போடலாம், ஒன்றும் வதக்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் சப்பாத்தி சுடையக்க அதெல்லாம் நல்லா குக் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பிறகு நான் அதிராக சேரபடியாக கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக சில்லி பவுடரும் சேர்த்து போடுங்க. பச்சை மிளகாய் வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வேணும்னா கரட் கூட இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம் தான், ஸ்டஃபிங். ஆனால் கரட்டுமே நல்லா மெல்லிஸாக துருவி போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி வச்சுருக்கிற அதில் இருந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுக்கணும். குட்டியாக இல்லாமல் பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெயை போட்டுட்டு நல்ல பெரிய சப்பாத்தியாக உருட்டி எடுக்கிறேன். மெல்லிஸாக இல்லாமல் ஒரு லைட்டான ஒரு மிதப்பான ஒரு பதத்தில் பிரட்டி எடுக்கணும். திரட்டி எடுத்துட்டு இதே மாதிரி வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டுருவோம். ரோல் பண்ணிவிட்டு வடிவாக கட் பண்ணினா நல்லா லேயர்ஸும் வரும். இப்படி நீங்கள் ரோல் பண்ணி கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் மெதுவாக ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. மெதுவாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சப்பாத்தி மாதிரி சுட்டெடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னா மேலே நீங்கள் கெச்சப் சாஸ் போட்டு கொஞ்சமாக சீஸும் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பீஸா மாதிரியே சாப்பிட்டு கொள்வாங்க. ஃபில்லிங்கோட நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லஞ்ச் ரெசிப்பியோ அல்லது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாவோ இருக்கும். பிள்ளைகளுக்கு ஸ்நாக் பாக்ஸுக்கு கூட வச்சுக்கொள்ளலாம். அல்லது ஸ்கூல் விட்டு வேறையக்க கொடுக்குறதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரிப்புக்கு போகேக்க அப்படி ஹண்டியாக சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கும். செய்து பாருங்கள் கட்டாயம். நல்லா 2 பக்கமும் போட்டு திருப்புங்க. இரும்பு சட்டி இருந்தால் கட்டாயம் இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரே தருகுது அந்த இரும்பு சட்டி. ஸோ இரும்பு சட்டி இருந்தால் இரும்பு சட்டியில் யூஸ் பண்ணுங்கள். நல்லா திருப்பி போட்டு அதை சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டெடுத்தீங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு லைட்டாக ஒரு எண்ணெய் மட்டும் சும்மா ட்ரிசில் பண்ணினான், நிறைய போட இல்லை. பாருங்கள் நல்லா வருது. நீங்கள் சிக்கன் அந்த கொத்துக்கறியிலையுமே இதை செய்யலாம். ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் அந்த சிக்கன் கொத்துக்கறி. பாருங்கள் அவ்வளோ அப்படைசிங்காக இருக்குது. நான் சும்மா கெச்சப் சாஸோட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயிரோட கூட சாப்பிட்டு பார்க்கலாம். அதிரா கொஞ்சம் கெச்சப் வச்சு கொடுத்தேன் நமக்கு. சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு உங்களோட ஃபேமிலிக்கும் கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.